வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வந்து குட்டியா இருக்கும்போதே கொத்து கொத்தா காய் காய்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ரக முருங்கை வந்து பார்க்க போறோம். இந்த முருங்கை பேரே நண்பா செடி முருங்கை தான். அதாவது செடி வளர்த்தி தான் வளர்ந்து இது வந்து கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய தன்மை உடையது. வாங்க இதை பத்தி டீட்டெயிலாக உள்ள போய் பார்ப்போம் வாங்க. நண்பா அந்த முருங்கை மரத்தை வந்து போன வருஷம் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கம்ப வந்து நட்டோம். அதனால போனாட்டி நண்பா ஃபுல்லாக வந்து தழுத்து ஃபுல்லாக வந்து காய்ச்சிச்சு. நம்ம வந்து கட் பண்ணியே விடலை. போன வருஷமும் தழுத்த ஹைட்டோடைய தான் நண்பா இந்த வருஷமும் நிற்குன்னு காய்ச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த மரத்தினுடைய ஃபுல் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பிஞ்சு பிடிக்கிறதுலாம் வந்து நார்மல் நண்பா எல்லாமே வந்து எல்லா முருங்கையும் பிடிக்கிற மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் போலே குறையெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. ஹைட்டே நண்பா இதுதான். போன வருஷம் வர வெட்டி விடல. மொத்தம் வந்து 2 வருஷம் கவுண்டிங் நண்பா ஆகிட்டு இருக்குது. அதனால மொத்தம் வந்து வளர்த்தி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வருஷம் வச்ச முருங்கையும் பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதில் தழுத்து வருது நண்பா. தழுத்து வர்றதுலேயே உங்களுக்கு வந்து பூக்காம்பு எல்லாமே ரெடி ஆகுது. பக்கத்தில் பூவும் வந்து பூத்துருக்கு. பிஞ்சும் நண்பா 2-3 பிஞ்சு போட்டிருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் மருந்து அடிக்க தாமதத்தால் ஒரு புழுக்கள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. அதனால் அதை நண்பா ஊற்றிடுச்சு. அதை உங்களுக்கு காட்ட முடியல. இப்போ பாருங்கள் இலசிலே நண்பா பூக்காம்பெலாம் அருமையாக எடுக்குது. இந்த மாதிரி நண்பா இந்த செடி முருங்கை வந்து சூப்பராக வந்து காய்க்கக்கூடிய தன்மை